பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே வீட்டுக்கு வந்த கோபிகிட்ட பாக்கியா எவ்வளவோ சொல்லியுமே கோபி தன் அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை மீறி என்னால் போக முடியல அப்படின்னு அங்கேயே இருக்காரு. அதை பார்த்த பாக்கியாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கான், இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம் இருந்தும் கூட தன் அம்மா தான் முக்கியம்னு இருக்கான். அன்னைக்கு மட்டும் நம்ம விட்டு போகும்போது அம்மா முக்கியம் இல்லை பசங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லி தானே போனார். இப்போ மட்டும் என்ன பசங்க முக்கியம் அம்மா முக்கியம் சொல்லி இங்கேயே ட்ராடாக போகிறாரு. இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கோபியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் என்னால் அங்கே போக முடியாது, நான் ராதிகாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கோபி இங்கேயே உட்காந்துக்கிறத பார்த்ததும் பாக்கியாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா ராதிகா இதுக்கு மேலே நம்ம நம்புறது வேஸ்ட்டு, கோபி வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் கோபி வீட்டை விட்டு வெளில வரவே இல்லை, ஸோ இவருக்காக நம்ம காத்திருக்கிறது வேஸ்ட்டு தான். அப்போது கோபி ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் நாம் அவர் வாழ்க்கையில் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டார் போல். அங்கே ஒட்டுமொத்தமாக ஐக்கியமாயிட்டாரு. ரைட்டு தான், நாம் எடுத்த முடிவு கரெக்டு தான். அப்போது இவர் நம்பி நம்ம திரும்ப இருந்தோம் அப்படின்னா இவர் எப்போ வேணாலும் நம்மளை கழட்டு விட்டு வேறு ஆள் கூடயோ இல்லை இவங்க அம்மா கூடயோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆண்டவனாக கொடுத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். நம்ம இதை அவருக்கே பிடிக்கணும் ஒதுங்கிட்டார்ல, இனிமேல் நாம் அவரை நம்ம பக்கம் இழுத்து பிடிக்காம அவர் விட்டுட்டு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லி இங்கே கேபுக்கு புக் பண்ணிடுறாங்க. ஸோ கேப் போகிறத பாக்கியா வீட்டுக்கு வெளியே நிற்கும்போது பார்க்குறாங்க. என்ன இது ராதிகா வீட்டில் போய் கேப் நிற்குது, அப்போது ராதிகா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கொடுக்குன்னு ஓடுறாங்க. பார்த்தா ராதிகா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்து கேபில் ஏற போகிறாங்க. அப்போது பாக்கியா பார்த்துறாங்க. ராதிகா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ராதிகாவை பார்த்து பாக்கியா, என்ன ராதிகா பண்ணுறீங்க, இப்போ எதுக்காக நீ கிளம்புறீங்க, நான் தான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கோபி வந்தால் நேரில் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னல, அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு ஏன் ராதிகா போகிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன பாக்கியா சொல்கிறீங்க, என்னை விளையாடுறீங்களா, அவர் ஊரில் வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்து என்னை பார்க்கவும் இல்லை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணவும் இல்லை, அப்போது அவருக்கு விஷயம் தெரியாமையா இருக்கும், எல்லாமே தெரிஞ்சு தான் பாக்கியா இருக்கார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருக்கு உங்கள் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிக்கல ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. அதனால் அவர் இப்போது இனிமேலும் என் கூட சேர்ந்து வருவார்னு நம்பிக்கை எனக்கு இல்லை பாக்கியா. அவருடைய முடிவை சொல்லாமல் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நாங்கள் அவர் நம்பி ஏமாற தயாராக இல்லை. மயோ மனசில் நிறைய ஆசை வளர்த்துட்ருக்கா தன்னோட டேடின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப தவறாக இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் அவர் நம்பி ஏமாற விரும்பல ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாட்ட ராதிகா சொல்ல, பாக்கியாவும் சரி ராதிகா அதுக்காக நீங்கள் தனியாக போகிறது நல்லதா, உங்கள் புள்ளிய முதல்ல வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் கோபிக்காக புள்ள பெற்றுக்கல பாக்கியா, நான் என்னை நம்பி தான் பெற்றுக்கிட்டேன், எனக்கு என் குழந்தைய வளர்க்க எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல, பாக்கியா ஒன்று ராதிகா எனக்காக ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், என் கூட வாங்க, நான் கண்டிப்பாக கோபியை கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் பாக்கியா நான் உங்கள் கூட வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் அத்தைக்கிட்ட என்னால் பேசி மீற முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் பூம் மாடு மாதிரி கோபி தலையாட்ட போகிறாரு, அதை நான் அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கே தெரியும் நான் வந்து அங்கே என்ன பேசினாலும் உங்கள் அத்தை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க கோபியை என் கூட அனுப்பவும் மாட்டாங்க, கோபியும் அவங்கள மீறி என் கூட வரவும் மாட்டார், அதனால் நான் அசிங்கப்பட விரும்பலை, நான் கிளம்புறேன் பாக்கியா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல, இங்கே பாக்கியாவும் இல்லை ராதிகா எனக்காக ஒரு வாய்ப்பு போக, நீங்கள் ஒன்றும் வீட்டுக்குள்ளே வர வேணாம், நீ வீட்டு வாசல் இல்லைங்க நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ராதிகா அழைச்சிட்டு வராங்க. ராதிகா அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த ஈஸ்வரி, பாக்கியா உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு எத்தனை வருஷம் சொன்னாலும் மண்டையில் உரைக்காதா, இப்போ எதுக்காக நீ போய் அவளை இங்கே அழைச்சிட்டு வர, அவள் எதுக்கு இங்கே வரா இப்போ அப்படின்னு ஈஸ்வரி கத்த, பாக்கியா ஒன்று என்ன திரும்ப என்னை பேச வச்சு பார்க்குறீங்களா, நான் வீட்டுக்கு வந்த உடனே கோபிகிட்ட சொல்லிட்டேன் அங்கே என்ன கண்டிஷன் போயிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தும் கூட இப்படி நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறது எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை அடிப்படையில் நல்லதா சரின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா, நீங்கள் பண்ணுற தப்புனால கண்டிப்பாக நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. ஈஸ்வரி ஒன்று நிறைய பேரா, யாரையும் நிறைய பேர், யார் இந்த ராதிகாவும் அவள் குடும்பம் தானே பாதிக்கப்படுறா, இங்கே போய் பாக்கியா நீ நல்லவளா இரு வேண்டான்னு சொல்லல, அதுக்காக உன் பிள்ளைங்கள்ட்டேருந்து அவங்களுடைய அப்பனை பிரித்து வேற ஒருத்தர் கொடுக்கறது நல்லதுக்கு இல்லை பாக்கியா அப்படின்னு இங்கே ஈஸியாக சொல்ல, அத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வரீங்க, நான் ஒன்று என் குழந்தைகிட்டேருந்து அவர் பிரிக்கலை, அவர் தான் நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்லி போனார், இப்போது இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை போய் கெடுத்துட்டு திரும்ப இங்கே வரதை என்னால் ஏற்றுக்க முடியல, அன்னைக்கு என்னை விட்டு அவர் போகும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு ராதிகா கஷ்டப்படுறாங்க, ராதிகா எவ்வளோ போல்டாக இருந்தாலும் தெரியுமா, இப்போது மனசு உடஞ்சு போய் நிற்கிறாங்க, அவங்களுக்கு இப்போது ஆறுதலாக கோபி அவங்க கூட போதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸி சொல்கிறாங்க, இங்கே பாரு பாக்கியா நீ என்ன வேணாலும் பேசு, நீ என்ன பண்ணாலும் சரி கோபி இங்கேருந்து போக மாட்டான்,
கோபி எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன கோபி இதெல்லாம் இவ்வளோதான் சொல்லி உங்களுக்கு மென்டல் ஏறலையா? ராதிகா உங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட கிளம்பி போங்க கோபி அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி அமைதியாக நிற்கிறாரு. என்ன கோபி இன்னும் உங்களுக்கு மண்டைக்கு எட்டலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை பாக்கியா, நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ராதிகா நீ போய் கொஞ்ச நாள் தனியாக இரு, கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாட்ட பேசி புரிய வச்சுட்டு அப்புறம் உங்கள் லைஃப்பில் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா அதான் தெரியுமே கோபி, எனக்கு உனக்கு இவ்வளோ நாள் நாங்கள் முக்கியமாக இருந்தோம், இப்போ உங்கள் அம்மா தான் முக்கியமாக படுது, பரவாயில்ல, உங்களுக்கு யார் தேவையோ நீங்கள் அவங்க கூட இருந்துக்குங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. பாக்கியா போதுமா, என்னை நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க, அலசு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, இப்போ நான் கிளம்புவா அப்படின்னு கேட்க, ராதிகாட்ட பாக்கியா சொல்கிறாங்க, இருங்க ராதிகா இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரியும் எங்கள் அத்தை இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன், இன்னொரு 5 நிமிஷம் இருங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, பாக்கியா உடனே யாரை ராதிகா கூப்பிட்ற, யாரை கூப்பிட்ற, நீ யாரால சொன்னாலும் சரி கண்டிப்பாக என் பையனை நிமாங்கன்னா அனுப்ப போகிறதா முடிவோட இல்லை அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. பார்த்தா போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்தோன்னே இங்கே கோபி செம்ம ஷாக்காக வராரு, இனியும் அதிர்ச்சி வராங்க. ஈஸ்வரி உடனே என்ன பாக்கியா போலீஸ்லாம் வருது, நான் தான் வர சொன்னேன், எதுக்கு இப்போ போலீஸ் வர சொன்ன நீ அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் எவ்வளோ சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல, அதான் போலீஸ் உதவியோட அவரை இங்கேருந்து அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே வந்த போலீஸ் கோபி யாரு, நான் தான் சார், ராதிகா நான் தான் சார், இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஏன் இங்கே இருக்கீங்க, 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று என்ன சார் என்ன இந்த பாக்கி அவங்கள காசு கொடுத்து இப்பெல்லாம் பேச சொல்லி அமிச்சாலா, இங்கே பாருங்க என்ன தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் என் பையனுக்கும் அவளுக்கும் செட் ஆகலை, அதனால பிரிஞ்சிருக்காங்க, சட்டப்படி கோர்ட்டில் கேஸ் கொடுத்து டிவோர்ஸும் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? ஸோ கோபி இப்போ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அவன் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு அவன் 50 வயசில் உள்ள மனுஷன், அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெரியும் சார் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு, யார் கூட இருந்தால் அவனுக்கு இந்த லைஃப் நல்லதுன்னு ஆசைப்படணும் அவன் கூட இப்போ இருக்கான், அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மிரட்டிய உருட்டியெல்லாம் என் பையனை எடுத்து பிரிச்சிட முடியாது சார் அப்படின்னு ஈஸியாக சொல்ல, பாக்கியா ஒன்று தெரியும் அத்தை, நீங்கள் இந்த அளவுக்கு பாயிண்டாக பேசுன்னு தெரியும், உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுனா மட்டும் நீங்கள் கரெக்டாக பேசுங்கன்னு தெரியும், நான் ஒன்றும் உங்கள் பையனை அங்கே அனுப்புவீங்கன்னு சொல்ல, நான் உங்கள் பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன், அந்த கேஸ் இப்போது கோர்ட்டில் போயிட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது எனக்கு எதிராளி ஒருத்தர் என் வீட்டிலேருந்து தங்கியிருக்காது, எனக்கு சட்டப்படி குற்றம் தான், ஏன்னா அவரால் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது சார், ஸோ இந்த கேஸ் முடிய வரைக்கும் அவர் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அவரை அவங்க மனைவி கூட அனுப்புவீங்க சார், இல்லை அப்படின்னா அவருடைய ஜாமீனை கேன்சல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல, இங்கே ஈஸ்வரி அலண்டு போகிறாங்க. உடனே கோபி பார்த்து கேட்குறாங்க, என்ன சார் பண்ணுறீங்க, இவங்க வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, ஏன்னா இவங்க உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது சட்டத்தை ஏமாத்துற மாதிரி ஆகிடும், நீங்கள் ஒழுங்காக கிளம்பி உங்கள் ஒய்ஃப் கூட போங்க, இல்லையா வேறு எதுனா பார்த்து ஒரு ஹாஸ்டலோ ரூமை பார்த்து தங்கிக்கிங்க, ஆனால் நீங்கள் இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபியை சொல்லவும் ஈஸ்வரி பயங்கரமாக அழுவாங்க. பாக்கியா நீ பண்ணுறதான் சரியில்லை பாக்கியா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, கோபி இங்கே தான் இருப்பான், ஆனால் நீ அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுற பாக்கியா, நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் தெரியுமா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி மிரட்ட, பாக்கியா ஒன்று என்ன அவர் பெரிய தேச தியாகிக்காக ஜெயிலுக்காக போகிறாரு, அவருக்காக பறிஞ்சுட்டு பேசுகிறீங்க, அவர் பண்ணது ஃபுல்லாகவே அயோக்கியத்தனம் ஃப்ராடுத்தனம், அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சு விட்டாலும் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லவனா வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம பண்ண தப்பு நம்மளை விட்டாதத்தை கண்டிப்பாக நம்ம துரத்தும், அதே மாதிரி தான் இப்போ உங்கள் பையனுடைய நிலைமையும் கூட, அவர் என்னைக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ராதிகா பண்ணி போனாரோ அன்னைக்கே எல்லாமே ராதிகான்னு முடிவாயிடுச்சு, அப்படி இருக்கும்போது அவர் இங்கே இருக்க முடியாதுன்னு பல வாட்டி சொல்லிட்டேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கல, அதுக்காக தான் இப்போ நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன், இப்போ எப்படி வசதி, அவரை இங்கேருந்து ராதிகா கூட அனுப்புறீங்களா இல்லை ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்களா, எது என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல, இங்கே கோபிக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல, கோபியை காப்பாற்றி தான் கூட வச்சுக்கிட்டு பாக்கியா கூட சேர்ந்து எப்படியாவது வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஈஸ்வரிக்கு இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக அமைஞ்சிடுது. என்னடா பண்ணுறது, இப்போது ஸ்டேஷனுக்கு அமைச்சா கண்டிப்பாக நம்ம புள்ள ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், ராதிகா கூட அமைச்சா ராதிகா நம்ம பிள்ளைய பிரித்து அழைச்சிட்டு போயிடுவா, இங்கே அவனை வச்சுக்க முடியல, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஈஸ்வரி அப்படியே கண் பிதுங்கி போய் நில குறைஞ்சு போய் நிற்கிறாங்க.